நமசிவாய அனைவருக்கும் வணக்கம். அழகான இந்த வீடியோக்குள்ளே உங்கள் கூட நானும் ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா, நாங்கள் காலையில் இன்றைக்கி புரட்டாசி மாதம் இல்லையா, பெருமாள் கோயிலுக்கு எங்களால் போக முடியல. எனக்கு கொஞ்சம் உடல் நல்ல சரியில்லாதனால சரி பிறகு நம்ம போய்க்கலாம்னு சொல்லி நான் மனசை நினச்சி கொண்டே இருந்தேன். அப்போ என்னுடைய தம்பி வந்தாங்க. அம்மா, காலையில் போக முடியலன்னு என்ன, மத்தியான கோயிலுக்கு போகலாம் அன்னு சொன்னாங்க. அப்படியே மதியில் தெரிஞ்சிருக்கிறது இல்லையேப்பா, மூடியிருப்பாங்களேன்னு நான் சொன்னேன். அவரும் நம்பிக்கையாக சொன்னான், இல்லைம்மா மதியானம் தெரிஞ்சிருக்கோம், நம்ம போகலாம் அன்னிட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி நான் சொல்லி மத்தியானம் நான் ரெடியானேன் கோயிலுக்கு. நல்ல உச்சி வெயில், மணி 1:30. எனக்கே தெரியும் கோயில் சாத்தியிருப்பாங்க அன்னிட்டு. ஆனால் தம்பி சொன்ன ஒரு வாக்கின்படி நம்பிக்கையாக சொன்னேன், இல்லைம்மா திறந்துருக்கோம், இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, புரட்டாசி மாதம், இன்றைக்கி முழுசாவே திறந்துருப்பாங்க ஆனால் நம்பிக்கையாக சொன்னதுனால நான் கோயிலுக்கு கிளம்புனேன். வா, கண்டிப்பாக பகவான் நமக்கு தரிசனம் கொடுப்பாங்கன்னு சொல்லி என்ன அழைச்சிட்டு போகிறாங்க. மணி 1:30 நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது. அப்புறம் நாங்கள் சரி நம்மளுடைய தயாரிப்பெல்லாம் பிடிச்சி நம்ம கோயிலுக்கு கிளம்புறோம். இங்கேருந்து கோயில் ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பெருமான் கோயில். அங்கே போய் பார்த்தா என்ன, விகாஷ்னி தேவமகள் சொன்ன மாதிரி கோயில் நடை சாத்தியிருக்காங்க. கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்களே சைடில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, கொண்டு போன துளசியை அங்கே நாம் வச்சுட்டு பிறகு என்ன பண்ணுறது, பகவான் அங்கேயே நம்ம நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு, சரி நான் தான் உன்னை இன்னைக்கு பார்க்கவில்லை, என்னப்பன் பெருமானே, நான் கொண்டது துளசியாவது உனக்கு சாயங்காலம் போடுவாங்க இல்லை பூஜை நேரத்தில் சொல்லிட்டு துளசி கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். சரி வாப்பா, நமக்கு இன்னைக்கு பெருமான் தரிசனம் கொடுக்கல, நம்ம கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அங்கேருந்து நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு வீதி ஒலாவில் ஒரு வீதியில் அங்கே ஒரு கோயில் ஒன்றையும் காணோம். வெளியில் ஆனால் கோபுரம் இருக்குது, பேக் சைடு கோபுரம்னு நினைக்கிறாது. ஒரு சத்தம், மணி சத்தம் ஜோராக, அந்த முக்கியமான பூஜை நேரத்தில் எப்படி மணி அடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு மணி சத்தம் அடிச்சிட்ருக்காங்க. நான் தம்பி காத்தி நிப்பாட்டுன்னு சொல்கிறேன், அவனும் நிப்பாட்டுறான். சரி உள்ளே போய் பார்க்கலான்னா அது பேக் சைடாக இருக்குது இல்லைங்களா, பேக் சைடு கோபுரம், முன் சைடு கோவில் முன்னாள் வீதியில் போல் இருக்குது. நாங்கள் பின்னாடி வீதியில் தான் போயிட்டுருக்குறோம். நல்ல ஒரு அழகான மணி சத்தம். சரி நாங்கள் பின்னுக்கு அந்த வண்டி நிப்பாட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பின்பக்க வழி இருக்குது, கேட் இருக்குது, அதுக்குள்ளேருந்து நாம் பகவானை பின்பக்க கோபுரத்தையே கும்பிட்டுட்டு நம்ம கோபுரத்துக்கு முன்னால் கிளம்புறோம். அங்கே போய் பார்த்தா மக்கள் கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் நின்றுட்டு அழகான இந்த புரட்டாசி மாத பூஜை மத்தியானம் உச்சி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு அற்புதமான பூஜை! எனக்கு ஒரு நிமிஷம் நாம் பார்க்க எப்படி சொல்கிறது, காலையில் பெருமானை பார்க்க முடியல. ஆனால் தம்பி மத்தியானம் நீ பொய்யா ஆகலாமா, பகவான் நமக்கு தரிசனம் கொடுத்தே தீர்வார், ஏனென்றா நம்ம அவங்க குழந்தைகள் அல்லவான்னு சொல்லி நம்பிக்கையாக சொல்கிறான். இல்லைப்பா, காலையில் பூஜை எப்பயும் முடிஞ்சிருக்கோம், 12 மணிக்கு உச்சி பூஜைலாம் முடிச்சிருப்பாங்க, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல நாம் போன கோயிலில் நட சாத்த நான் துளசியை கொடுத்துட்டு வர வழியில் இந்த மணி சத்தம் அடிக்க உள்ளே போய் பார்த்தா, பின்பக்க வழி இருந்தாலும் அந்த கேட்டு வழியை உள்ளே போய் பார்த்தா 40-50 பேர் நின்று கொண்டு அந்த உச்சி பூஜை பகவான் எம்பெருமானுக்கு, லக்ஷ்மி நாராயணருக்கு, கருட பகவான் சமேத உள்ள பகவானை எப்படி சொல்கிறது, கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. லக்ஷ்மி நாராயணருக்கும் ஆகட்டும், பெருமானருக்குமே ஆகட்டும், நிலகையில் நல்லா இந்த அழகான புரட்டாசி மாத பூஜை நடந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட அதுக்குள்ள 4-5 அர்ச்சகர்கள். பார்த்து ஒரு நிமிஷம் நானே ஆடி போயிட்டேங்க. பாருங்கள், பக்தி ஒன்றே போதுமானது, எந்த நேரத்தில் இருந்தாலும் பகவான் நமக்கு காட்சி கொடுப்பாங்கன்றதுக்கு இந்த ஒரு உதாரணம் இன்றைக்கி நடந்தது. கையெழுத்து 2 எப்படி சொல்கிறது, 2 கையெழுத்து பகவானை கும்பிட்டு, பகவானை நான் என்ன பாக்கியம் செஞ்சேன்னா இந்த உச்சி நேரத்தில் கூட நீ எனக்கு காட்சி கொடுத்துருக்கிறியே, உண்மையாகவே நான் பாக்கியசாலின்னு சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பணும். இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் வாங்க, நான் இன்னைக்கு பார்த்த பெருமாளை நீங்களும் பார்க்கணும்ல, பகவானோட உங்களை எல்லோரும் நல்லா வைக்கணும். பெருமானே நாராயணா கோவிந்தா பார்க்கல வாங்க. இன்னைக்கு மத்தியானம் கிட்டத்தட்ட நாம் இங்கேருந்து கிளம்பும்போது 1:30 மணினா நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட 2-2:15 இருக்கும். இந்த அழகான மத்திய நேரத்தில் பெருமான் பூஜை அன்னதானத்தோடு நடந்தது. பார்க்கலாம் வாங்க அந்த கோயிலில் எப்படி பூஜை நடந்தது, என்ன பூஜை நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. இன்றைக்கி 13வது நாள். மதியானம் யாரோ புரட்டாசி மாதன்றதால ஒரு நாள் விழாவாக அவங்க வச்சுருக்காங்க.
அண்ணா பாலிக்க அண்ணன் எப்படி சொல்கிற அன்னதானமெல்லாம் வச்சு பூஜை வச்சுருக்காங்க. உச்சி பூஜைன்றதால மணி 1-2 மணி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் தான் நாங்களும் கிளம்பியிருக்கிறோம். பகவான் வா, அந்த கோயில் சாத்தின என்ன மகளே, இந்த கோயிலை நான் உனக்கு தரிசனம் கொடுக்குறேன் வா அன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் கொடுத்தாரு பாருங்க ஒரு தரிசனம். கண்குள்ளா காட்சிங்க. வாங்க அந்த கோயிலுக்குள்ள நம்ம யாரெல்லாம் பார்த்தோம். குழந்தைங்க சிலவங்க எல்லாம் பாடினாங்க. என் பெருமான நாராயணர் எந்த கோலத்தில் நான் பார்த்தேன். வாங்க பார்க்கலாம். பெருமானை நாராயணா பெரும் பாக்கியசாலி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி நன்றி. அந்த பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் தர்ஷனமும் உங்களுக்கும் கிடைக்கட்டும். கண்ட பகவானே போற்றி போற்றி. பெருமானே கோவிந்தா கோவிந்தா. அம்மா கோவிந்தா கோவிந்தா. பெருமானே நாராயணா கோவிந்தா கோவிந்தா. கோவிந்த ரக்ஷக கோவிந்தா. பெருமானே ஹரி கோவிந்தா. நாராயண ஹரி கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயண கோவிந்தா. ராம ராம கோவிந்தா. பெருமானே ஹரி கோவிந்தா. திருப்பதி எழுமணையாரே கோவிந்தா. லக்ஷ்மி பெருமானே கோவிந்தா. துளசி பிரியனே கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இப்போ கோவிந்தா 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 கோவிந்தா. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அழகாக பாடினீங்க. அப்படியே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரியாம்மா மக்களே, இதில் தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். பாடின இந்த குழந்தை எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நன்றிம்மா.